முக்கிய செய்திகள். காற்று மாசு எதிர்ப்பை தடுக்காத டெல்லி அரசை எதிர்த்து திரண்ட பொதுமக்கள். போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் பலவந்தமாக அப்புறப்படுத்தியதால் பதற்றம். பீகாருக்கு சிறப்பு ரயில்களில் சென்ற 6000 பேர் உண்மையான வாக்காளர்களா? பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக கபில் சிபல் குற்றச்சாட்டு. தேர்தல் நேரத்தில் பீகார் அரசு மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்கும் விவகாரம். தமிழ்நாட்டில் 2 முறை அரசு திட்டங்களை நிறுத்தி வைத்தது பற்றி விமர்சனம். அடித்தளமே இல்லாமல் சிலர் அரசியலுக்கு வர முயற்சிப்பதாக உதயநிதி குற்றச்சாட்டு. அதிமுக போர்வையில் பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக புகார். வணக்கம். வணக்கம். டெல்லியில் காற்று மாசுபாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். தலைநகர் டெல்லியில் காற்று மாசு பெரும் தலைவலியாக நீடித்து வருகிறது. குளிர்காலங்களில் வழக்கமாக காற்று மாசு குறியீட்டு எண் அதிகரிப்பது வழக்கம். இந்த ஆண்டு தீபாவளி பட்டாசுகளால் அதிகரித்த காற்று மாசின் அளவு அண்மை காலமாக உச்சக்கட்டத்தை எட்டி வருகிறது. மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரிய தரவுகளின்படி பெரும்பாலான காற்று கண்காணிப்பு நிலையங்களில் காற்றின் தரம் நேற்று மோசமான நிலையை கடந்து சிவப்பு மண்டலத்தை எட்டியுள்ளது. டெல்லியில் உள்ள 39 கண்காணிப்பு நிலையங்களில் 22 நிலையங்கள் 400க்கு மேல் காற்று மாசு குறியீட்டை பதிவு செய்துள்ளன. பவானா மையம் 436 என்ற அதிகபட்ச அளவை பதிவு செய்தது. வஜிர்பூர் 435, ரோஹிணி 435 அளவுகளில் இருந்தன. காற்று மாசை சரி செய்ய டெல்லி அரசு மேற்கொண்ட செயற்கை மழை முயற்சி பலனளிக்கவில்லை. இந்நிலையில் டெல்லி பாஜக அரசின் அலட்சிய போக்கை கண்டித்து இந்தியா கேட் பகுதியில் நேற்றிரவு திரண்ட ஏராளமான பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். மத்திய மாநில பாஜக அரசுகளை கண்டித்து அவர்கள் முழக்கமிட்டனர். போராட்டத்திற்கு அனுமதி மறுத்த டெல்லி போலீசார் அவர்களை குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று வேனில் ஏற்றியதால் பரபரப்பு நிலவியது. हम लोगों को अपने शहर में प्रदूषण के खिलाफ प्रोटेस्ट करने के लिए डिटेन करके लेके जा रही है. ஏராளமான பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் போராட்டத்தில் கலந்து கொண்டனர். தரமற்ற காற்றால் தங்கள் குழந்தைகள் பிறந்த முதலாவது நாள் முதலே சுவாச பிரச்சனைகளை சந்தித்து வருவதாக கூறிய பலர் ஒவ்வொரு நாளும் காலை எழுந்தவுடன் தங்கள் குழந்தைக்கு ஒரு பாக்கெட் சிகரெட்டை புகைக்க கொடுப்பது போல் காற்றின் தரம் இருப்பதாக குமுறலுடன் குற்றம் சாட்டினர். I think we all know the kind of poisonous air we are breathing and what our children are breathing. We are handing a pack of cigarettes to our newborns every day because of complete incompetence by the government. We've been waiting patiently for years for this to become a national issue, and it is a national issue. Air is not bad only in Delhi. It is bad across North India and even other cities. So unless we make this a priority, we will be a country of sick people. A whole generation of children like this will be sick. We are basically poisoning them and making them smokers on day one. காற்றின் தரம் மோசமாக உள்ளதால் டெல்லி வாசிகள் பலருக்கு மூச்சு திணறல், இருமல், தொண்டை வலி, கண் எரிச்சல், தலைவலி என அடுத்தடுத்து பாதிப்புகள் ஏற்பட்டு வருவதாக ஆய்வு ஒன்றில் தெரிய வந்துள்ளது. டெல்லியில் வசிக்கும் 75% குடும்பங்களில் யாரேனும் ஒருவருக்கு சுவாச நோய் இருப்பதும் கண்டறியப்பட்டுள்ளது. டெல்லி பாஜக அரசு காற்றின் தரத்தை மதிப்பிடும் தர குறியீடு திரைகளில் தண்ணீரை தெளித்து தரவுகளை தணித்து வெளியிடுவதாக ஆம் ஆத்மி கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. இது பாஜகவின் நேர்மையையும் நம்பகத்தன்மையையும் குறைப்பதாகவும் அக்கட்சி விமர்சனம் செய்துள்ளது. தேர்தல் நடைபெறும் பீகாருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் திரு கபில் சிபல் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு கடந்த 6ஆம் தேதி 121 தொகுதிகளில் நடைபெற்றது. 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு 122 தொகுதிகளில் நாளை நடைபெறுகிறது. இந்நிலையில் நேற்று முதல் நாளை வரை பீகாருக்கு 37 சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன. பண்டிகைகள் மற்றும் தேர்தல் பிரச்சாரம் காரணமாக பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதால் டெல்லியில் உள்ள 5 முக்கிய ரயில் நிலையங்களிலிருந்து பீகாரின் பாட்னா, தர்பங்கா, சமஷ்டியூர், கதிஹார், பாகல்பூர் உள்ளிட்ட நகரங்களுக்கு சிறப்பு ரயில்களை இயக்குவதாக வடக்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மற்ற பல ரயில்களில் கூடுதல் பெட்டிகளும் இணைக்கப்பட உள்ளன. இந்நிலையில் டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மூத்த வழக்கறிஞரும் மாநிலங்களவை உறுப்பினருமான திரு கபில் சிபல் கடந்த 3ஆம் தேதி ஹரியானாவிலிருந்து பீகாருக்கு 6000 பேர் 4 சிறப்பு ரயில்களில் சென்றதாக கூறினார். அவர்கள் உண்மையான வாக்காளர்களா அல்லது ஏதாவது திட்டத்தை நிறைவேற்ற அனுப்பப்பட்டவர்களா என்று அவர் கேள்வி எழுப்பினார். Special train started at 10 a.m.
from Karnal via Panipat to Barauni. The second train started at 11 a.m. from Karnal via Patna to Bhagalpur. 1,500 people were there again in this train. The third and the fourth train were at 3 o'clock and 4 o'clock in the afternoon on the third. And those trains started from Gurugram via Patna to Bhagalpur. Total number there for about 6,000 persons from Haryana. ஹரியானாவிலிருந்து இந்த சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட்டது பற்றி ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் விளக்கமளிக்க வேண்டும் என திரு கபில் சிபல் கேட்டுக்கொண்டார். பீகாரில் சாத் பண்டிகை கொண்டாடப்பட்ட போது கூட இதுபோன்ற சிறப்பு ரயில்கள் இயக்கப்படவில்லை என்றவர் உண்மையான வாக்காளர்களுக்கு சிறப்பு ரயில்கள் தேவைப்படாது என்றும் கூறினார். இந்த சிறப்பு ரயில்களுக்கான பயணச்சீட்டுகளை வாங்கியது ஐக்கிய ஜனதா தளமா பாஜகவா என்றும் திரு கபில் சிபல் கேள்வி எழுப்பினார். இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையம் நடவடிக்கை எடுக்குமா அல்லது பலரும் குற்றம் சாட்டுவது போல பாஜகவுக்கு பணியாளாக இருக்குமா என்றும் அவர் வினவினார். இதனிடையே 2ஆம் கட்ட தேர்தல் பிரச்சாரத்தின் இறுதி நாளான நேற்று மகா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் திரு தேஜஸ்வியின் பிறந்த நாளை ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சியினர் கொண்டாடினர். ராம்கர் நகரில் நேற்று முன்தினம் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பிரச்சாரம் செய்த மைதானத்திலேயே ஹெலிகாப்டரில் வந்து நேற்று திரு தேஜஸ்வி பிரச்சாரம் மேற்கொண்டார். குடும்பத்துக்கு ஓர் அரசு வேலை என்ற தமது வாக்குறுதி பற்றி குறிப்பிட்ட அவர் பாஜக கூட்டணி 20 ஆண்டுகளில் செய்யாததை தாம் 20 மாதங்களில் செய்யப்போவதாக உறுதி கூறினார். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அரசு நலத்திட்டங்களை நிறுத்தி வைத்த தேர்தல் ஆணையம் பீகாரில் மட்டும் தேர்தல் நேரத்தில் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க அனுமதித்தது ஏன் என்று கேள்வி எழுந்துள்ளது. பீகாரில் திரு நிதிஷ்குமார் தலைமையிலான ஐக்கிய ஜனதா தளம் பாஜக கூட்டணி அரசு மகளிர் தொழில் தொடங்க உதவும் விதமாக அவர்களுக்கு 10,000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை ஆகஸ்ட் 30ஆம் தேதி அறிவித்தது. இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க எந்த தகுதியும் தேவையில்லை என்று கூறியதால் விண்ணப்பித்த 75 லட்சம் பெண்கள் தேர்வு செய்யப்பட்டனர். பிரதமர் திரு மோடி செப்டம்பர் 26ஆம் தேதி காணொலி மூலம் இத்திட்டத்தை தொடங்கி வைத்ததை தொடர்ந்து 12 தவணைகளாக மகளிருக்கு இந்த பணம் வங்கிக் கணக்கில் போடப்பட்டு வருகிறது. இத்திட்டம் அமலுக்கு வந்த 10 நாட்களில் அக்டோபர் 6ஆம் தேதி பீகார் சட்டப்பேரவை தேர்தல் அறிவிக்கப்பட்டது. எனவே மகளிருக்கு பணம் வழங்கும் திட்டத்தை ஒத்திவைக்க வேண்டும் என்று ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ் கட்சிகள் தேர்தல் ஆணையத்திடம் கோரிக்கை வைத்தன. ஆனால் இது முன்கூட்டியே தொடங்கப்பட்ட திட்டம் என்று கூறி தேர்தல் ஆணையம் நிராகரித்துவிட்டது. இதனால் தற்போது தேர்தல் நடைபெறும் நிலையில் நிதிஷ்குமார் அரசு எந்த தடையுமின்றி மகளிருக்கு 10,000 ரூபாயை வழங்கி வருகிறது. தேர்தலுக்கு முன் தொடங்கப்பட்ட திட்டம் என்று சொல்லி தேர்தல் நேரத்தில் பணம் விநியோகிக்க அனுமதித்த இதே தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் ஏற்கனவே தொடங்கப்பட்ட 2 திட்டங்களை நடத்தை விதிகளை காட்டி நிறுத்தியது தற்போது பேசுபொருளாகியுள்ளது. 2003ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த இலவச மின்சாரத்தை ரத்து செய்துவிட்டு அதற்கு பதிலாக பணம் வழங்கி வந்த நிலையில் 2004ஆம் ஆண்டு பொது தேர்தலுக்காக அந்த திட்டத்தை நிறுத்த மாவட்ட ஆட்சியர்களுக்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டது. அதேபோல் 2006ஆம் ஆண்டு கலைஞர் தலைமையில் திமுக அரசு பொறுப்பேற்று வழங்கிய இலவச வண்ண தொலைக்காட்சி பெட்டி திட்டத்தை 5 ஆண்டுகளுக்கு பிறகு 2011ஆம் ஆண்டு தேர்தல் அறிவிக்கப்பட்ட போது தேர்தல் நடத்தை விதிகளை காரணம் காட்டி நிறுத்தி வைக்க இதே தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டதை அரசியல் பார்வையாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமிழ்நாட்டில் இவ்வாறு கடுமை காட்டிவிட்டு பாஜக கூட்டணி ஆட்சி நடக்கும் பீகாரில் மட்டும் நடத்தை விதிகளை கண்டுகொள்ளாமல் தேர்தல் நேரத்தில் வீட்டுக்கு 10,000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டது ஏன் என்று அவர்கள் கேள்வி எழுப்புகின்றனர். இது தேர்தல் ஆணையம் நடுநிலை பிறழ்ந்து பாஜகவுக்கு உதவுவதாகவே பார்க்கப்படும் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். அடித்தளமே இல்லாமல் சிலர் அரசியலுக்கு வர முயற்சிப்பதாக துணை முதலமைச்சர் திரு உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். திமுக பவள விழாவை முன்னிட்டு சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் திமுக இளைஞர் அணி சார்பில் கடந்த 2 நாட்களாக அறிவு திருவிழா நடைபெற்றது. இருவண்ண கொடிக்கு வயது 75 என்ற தலைப்பில் நடந்த கருத்தரங்கில் திமுக மூத்த தலைவர்கள், முன்னணி நிர்வாகிகள், திராவிட இயக்க ஆய்வாளர்கள், பெரியாரிய இயக்கங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். விழாவில் பேசிய திராவிடர் விடுதலை கழக தலைவர் திரு கொளத்தூர் மணி, சனாதன எதிர்ப்பு, வர்ணாசிரம ஒழிப்பை கொள்கையாக கொண்ட கூட்டணியுடன் தமிழ்நாடு அனைவருக்கும் வழிகாட்டி கொண்டிருப்பதாக கூறினார். சனாதன ஒழிப்பு, வருணாசிரம ஒழிப்பு என்பதை லட்சியமாக கொண்டு அதற்கான எதிரிகள் அமர்ந்திருக்கிற போது நாம் பரந்த விரிந்த கூட்டணியாய் நின்று எதிர்க்கிறோம். எதிர்ப்பதற்கு தமிழ்நாடு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. கருத்தரங்கில் உரையாற்றிய திமுக எம்பி திருமதி கனிமொழி, வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் மூலம் பீகாரையும் ஹரியானாவையும் மகாராஷ்டிராவையும் ஏமாற்றியது போல் தமிழ்நாட்டை ஏமாற்ற முடியாது என்றார். அறிவு திருவிழா நடத்தி அறிவாயுதத்தை கையில் வைத்திருப்பதால் தான் இன எதிரிகள் திமுகவை குறிவைப்பதாக அவர் கூறினார்.
கருத்தியல் ரீதியாக அவர்களை மறுத்து பேசுவதற்கோ வேற யாரும் கிடையாது. அறத்தின்பால் நின்று அவர்களை எதிர்க்கக்கூடியவர்கள் நாம் மட்டும்தான் என்ற அந்த தெரிவு அவங்களுக்கு இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் நம்மை நோக்கித்தான் கணைகளை அவர்கள் எய்து கொண்டிருக்கிறார்கள். நிறைவுரையாற்றிய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி திமுக இளைஞர் அணியினர் கட்சியின் வரலாற்றை படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். தமிழ் இனமும் தமிழ் மொழியும் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதே திமுகவின் கொள்கை என்றவர், அதற்கு எதிரான யாராக இருந்தாலும் அவர்கள் திமுகவின் எதிரிகள்தான் என்றார். கொள்கையே திமுகவின் அடித்தளம் என்றவர், ஆனால் இன்று சிலர் அரசியலில் அடித்தளமே இல்லாமல் வர முயற்சிப்பதாக குற்றம் சாட்டினார். இன்னைக்கு அரசியல சில பேர் பேஸ்மெண்ட்டே இல்லாம உள்ள வர முயற்சிக்கிறாங்க. எக்ஸிபிஷன் போவோம், பார்த்துருப்பீங்க. அங்க போய் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு தாஜ்மஹால் மாதிரியே ஒரு செட்டு போட்டிருப்பாங்க, ஐஃபில் டவர் மாதிரி ஒரு செட்டு போட்டிருப்பாங்க. உடனே பெரிய கூட்டம் கூடும். நம்ம ஊருக்கு தாஜ்மஹால் வந்துருச்சுப்பா, நம்ம போய் ஒரு செல்ஃபி எடுத்துப்போம்பா அப்படின்னு இளைஞர்கள் போய் நிச்சயம் போட்டோ எடுக்கத்தான் செய்வாங்க. அவ்வளோ ஆர்வம். அதெல்லாம் வெறும் அட்டை, அதற்கு எந்த விதமான அஸ்திவாரமோ கொள்கையோ கிடையாது. ஒரு சின்ன காத்தடிச்சா போதும். அவங்களுக்கெல்லாம் சொல்லிக் கொள்வது திராவிட முன்னேற்ற கழகங்கிறது தியாகத்தாலும் போராட்டத்தினாலும் உருவான இயக்கம். அவசர நிலை காலத்தையே பார்த்த இயக்கமான திமுகவை கொள்கைகள் வழி நடத்தி கொண்டிருப்பதாக கூறியவர், ஆனால் எடப்பாடி திரு பழனிசாமியை பயம்தான் வழி நடத்தி கொண்டிருப்பதாக தெரிவித்தார். அடிமை திருவிழாவை வேண்டுமானால் அவர் நடத்தலாம் என்ற திரு உதயநிதி அதிமுக என்ற போர்வையை போர்த்தி கொண்டு பாசிச பாஜக தமிழ்நாட்டுக்குள் ஊடுருவ முயற்சிப்பதாக எச்சரித்தார். திமுக 75 அறிவு திருவிழாவை முன்னிட்டு தமிழ்நாட்டிலேயே முதன்முறையாக நடைபெறும் முற்போக்கு புத்தக கண்காட்சி இளைஞர்களிடம் பெரும் வரவேற்பை பெற்றதால் அங்கு ஏராளமானோர் படையெடுத்து வருகின்றனர். வள்ளுவர் கோட்டத்தில் இப்புத்தக கண்காட்சி இம்மாதம் 16ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. RSS இயக்கத்தை பதிவு செய்வது கட்டாயமில்லை என்றும் தனிநபர்களின் அமைப்பாக அது அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாகவும் RSS தலைவர் திரு மோகன் பகவத் தெரிவித்துள்ளார். கர்நாடக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சரும் காங்கிரஸ் தலைவருமான திரு பிரியங்க் கார்கே நாட்டுக்கு சேவை செய்வதாக கூறிக்கொள்ளும் RSS ஏன் பதிவு செய்யப்படவில்லை என்று கேள்வி எழுப்பியிருந்தார். இதற்கு பதிலளித்த திரு மோகன் பகவத் 1925ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட தமது இயக்கம் பிரிட்டிஷ் அரசாங்கத்தில் பதிவு செய்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்களா என்று கேட்டதுடன் சுதந்திரத்திற்கு பிறகு இந்திய அரசு பதிவை கட்டாயமாக்கவில்லை என்றார். ஆனால் RSS அங்கீகரிக்கப்பட்டுள்ளதாக கூறியவர், அங்கீகரிக்கப்படாவிட்டால் எப்படி RSS-ஐ இந்திய அரசு 3 முறை தடை செய்தது என்று வினவினார். RSS-ஐ நீதிமன்றங்கள் தனி நபர்களின் அமைப்பு என கூறியிருப்பதாகவும் வருமான வரித்துறை வரி விலக்கு அளித்திருப்பதாகவும் திரு மோகன் பகவத் தெரிவித்தார். சாதி அடுக்குமுறை இல்லை என்றும் சலுகைகள் மற்றும் தேர்தலுக்காக சாதி குழப்பம்தான் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டவர், முழு சமத்துவம் ஏற்படும் வரை இடஒதுக்கீடு தொடர வேண்டும் என்று கூறினார். கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் RSS-இல் சேரலாமா என்ற கேள்விக்கு அவர்களை வரவேற்பதாகவும், ஆனால் இந்து சமூகத்தின் ஒரு பகுதியாக பாரத மாதாவின் குழந்தைகள் என அடையாளப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற நிபந்தனையை ஏற்றால் RSS-இல் அவர்கள் சேரலாம் என்றும் திரு மோகன் பகவத் பதிலளித்தார். RSS அரசியல் இயக்கமல்ல, அரசியலில் ஈடுபட்டதில்லை என்று குறிப்பிட்ட அவர், நாட்டுக்கு நல்லது என்று தாங்கள் நினைக்கும் கொள்கைகளை நடைமுறைப்படுத்தும் கட்சிகளை RSS ஆதரிப்பதாகவும் கூறினார். இலங்கை முள்ளியவளையில் மாவீரர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. அங்கு உள்நாட்டு போரின் போது தமிழர் பகுதிகளில் உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகளின் நினைவாக மாவீரர் தின நினைவேந்தல் நிகழ்வுகள் ஆண்டுதோறும் நவம்பர் 27ஆம் தேதி நடத்தப்பட்டு வருகின்றன. அதற்கு முன் ஒரு வாரமாக மாவீரர் நாள் நிகழ்வுகள் தமிழர் பகுதிகளில் உணர்ச்சி பொங்க நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் முல்லைத்தீவு, முள்ளியவளை, விசுவமடு, குமடுமுனை, முறிப்பு, மாமூலை, வற்றாப்பனை, கேப்பாப்பிளவு, தண்ணீரூற்று ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த மாவீரர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கும் நிகழ்வு முள்ளியவளையில் நடைபெற்றது. நிகழ்வு நடைபெறும் அரங்கிற்கு மாவீரர்களது பெற்றோர் மங்கள வாத்தியங்கள் முழங்க அழைத்து வரப்பட்டனர். முன்னாள் போராளிகள் சுடர் ஏற்றி நிகழ்வினை தொடங்கி வைத்தனர். இதையடுத்து மாவீரர்களின் படங்களுக்கு மலர் தூவி குடும்பத்தினரும் பொதுமக்களும் அஞ்சலி செலுத்தினர். நடன நிகழ்ச்சி, மாவீரர்களின் உயிர் தியாகம் தொடர்பான நினைவுரைகளுக்கு பிறகு அவர்களின் பெற்றோருக்கு மதிப்பளிக்கப்பட்டு மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன. இந்த நிகழ்வில் முன்னாள் போராளிகள், மாவீரர்களின் பெற்றோர், சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மத்திய அரசின் ஒதுக்கீட்டின்படி தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகளுக்கு கோதுமை தொடர்ந்து வழங்கப்பட்டு வருவதாக உணவுத்துறை அமைச்சர் திரு சக்கரபாணி தெரிவித்துள்ளார். மாநிலத்தில் உள்ள ரேஷன் கடைகளில் கோதுமை தட்டுப்பாடு நிலவுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி குற்றம் சாட்டியிருந்தார். அவர் வெளியிட்ட எக்ஸ் வலைதள பதிவில் 12,753 ரேஷன் கடைகளில் கோதுமை இல்லை என்ற செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருந்தார்.
இந்த மாதத்துக்கு 8722 மெட்ரிக் டன் கோதுமை ஒதுக்கீடு செய்தும் அதை முறையாக ரேஷன் கடைகளுக்கு அரசு விநியோகம் செய்யவில்லை என்றும் அவர் கூறியிருந்தார். இந்நிலையில் திரு பழனிசாமியின் புகாருக்கு மறுப்பு தெரிவித்து திரு சக்கரபாணி வெளியிட்டுள்ள அறிக்கையில், கடந்த மார்ச் மாதம் முதல் மாதம் 8576 டன் என்ற பழைய அளவிற்கு கோதுமையை மத்திய அரசு குறைத்ததாக சுட்டிக்காட்டியுள்ளார். வரும் 15ஆம் தேதிக்குள் 100% கோதுமையும் ரேஷன் கடைகளுக்கு அனுப்பப்பட்டு வழக்கம் போல தங்கு தடையின்றி விநியோகம் நடைபெறும் என அவர் தெரிவித்துள்ளார். வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த நடைமுறை ஆரம்பத்திலேயே தோல்வியடைந்து விட்டதாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ் மாநில செயலாளர் திரு மு. வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் அக்கட்சியின் சார்பில் அக்டோபர் புரட்சி எனப்படும் ரஷ்ய புரட்சி தினம் கடைபிடிக்கப்பட்டது. அதையொட்டி ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்ற பேரணியை தொடர்ந்து பொதுக்கூட்டமும் நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு வீரபாண்டியன், அவசர கதியில் எஸ்ஐஆரை புகுக்கும் நடவடிக்கை ஏற்புடையது அல்ல என்று தெரிவித்தார். அரசியல் சாசனத்தை பாதுகாக்கின்ற திமுக கூட்டணி கொள்கை உறுதியுடன் இருப்பதாக அவர் கூறினார். எனவே திமுக கூட்டணி ஒற்றுமைக்கான கூட்டணி, நாட்டினுடைய ஜனநாயகத்தை காக்கிற கூட்டணி, அரசியல் சாசனத்தை பாதுகாக்கிற கூட்டணி. எனவே எங்கள் கூட்டணி கொள்கை அளவில் உறுதியாக இருப்பது போல் தமிழக மக்கள் எப்பொழுதுமே நல்லிணக்கத்தை, ஒற்றுமை விரும்புவார்கள். எனவே கூட்டணி பலத்தை விட தமிழ் மக்கள் எங்கள் மீது வைத்திருக்கிற பற்றும் நம்பிக்கையும் பெரும் பலமாக இருக்கிறது. ஜாதி மற்றும் மதங்களால் பிளவுபடுத்துகின்ற எந்த கருத்தையும் தமிழக மக்கள் ஏற்க மாட்டார்கள் என்று திரு வீரபாண்டியன் கூறினார். இனி வருவது உலகச் செய்திகள். இறக்குமதி வரி விதிப்பை அதிகரித்ததன் மூலம் கிடைக்கும் வருவாயில் ஈவுத்தொகையாக பெரும்பாலான அமெரிக்கர்களுக்கு $2000 வழங்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். அதிக வருவாய் ஈட்டுபவர்களுக்கு ஈவுத்தொகை வழங்கப்படாது என்று அவர் தெரிவித்துள்ளார். பல $1 டிரில்லியன் அளித்தரும் கூடுதல் வரி விதிப்பை விமர்சிப்பவர்கள் முட்டாள்கள் என்றும், இதன் மூலம் அமெரிக்காவின் $37 டிரில்லியன் கடன் விரைவில் அடைக்கப்படும் என்றும் ட்ரூத் சோஷியல் வலைதள பதிவில் ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். காப்பீட்டு நிறுவனங்களுக்கு தேவையின்றி பணம் வழங்குவதை நிறுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அமெரிக்க மக்களுக்கு மருத்துவ காப்பீட்டை உறுதி செய்யும் நோயாளி பாதுகாப்பு மற்றும் மலிவு கட்டண சிகிச்சை சட்டத்தின் கீழ் 2,40,00,000 பேருக்கான காப்பீட்டு திட்டம் இந்த ஆண்டு இறுதியில் முடிவடைகிறது. ஒபாமா கேர் எனும் இச்சட்டத்தை நீட்டிக்க செப்டம்பரில் 78% மக்கள் விருப்பம் தெரிவித்திருந்த நிலையில் தற்போது அது 74% குறைந்துள்ளது. ஜனநாயக கட்சியினர் காப்பீட்டை உள்ளடக்கிய நிதி மசோதாவை கொண்டுவர வேண்டும் என்று கூறி வருகின்றனர். இந்நிலையில் ட்ரம்ப் தமது வலைதள பதிவில் ஒபாமா கேர் காப்பீடு திட்டம் அதிக கட்டணத்தில் மோசமான சுகாதார பாதுகாப்பை வழங்குவதாக கூறியுள்ளார். காப்பீட்டு நிறுவனங்களுக்கு அல்லாமல் மக்களுக்கே பணத்தை வழங்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியுள்ளார். தமது குடியரசுக் கட்சியினர் நாடாளுமன்றத்தில் வெட்டி பேச்சு பேசிக் கொண்டிருக்காமல் நிதி பற்றாக்குறைக்கு முடிவு கட்ட வேண்டும் என்றும், முட்டாள்தனமான கட்சியாக அல்லாமல் அறிவுள்ள கட்சியாக இருக்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை மீண்டும் தீவிரமடைந்துள்ள நிலையில் கனமழை தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவில், அருமனை, திருவட்டார், தக்கலை, குலசேகரம் உள்பட பல்வேறு பகுதிகளில் கனமழை கொட்டியது. வார விடுமுறையொட்டி குமரி குற்றாலம் என அழைக்கப்படும் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குடும்பமாக குவிந்தனர். கொட்டும் மழையிலும் ஏராளமானோர் அருவியில் ஆனந்த குளியலிட்டு மகிழ்ந்தனர். இதனிடையே வட தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் 12, 13 ஆகிய தேதிகளில் பல்வேறு மாவட்டங்களில் கனமழையும், அதனைத் தொடர்ந்து 15ஆம் தேதி வரை தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மழையும் பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் கூறியுள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். டெல்லியில் காற்று மாசுபாட்டை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். பீகாருக்கு சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுவது குறித்து சந்தேகம் எழுப்பியுள்ள மாநிலங்களவை உறுப்பினர் கபில் சிபல் பாஜகவுக்கு சாதகமாக தேர்தல் ஆணையம் செயல்படுவதாக குற்றம் சாட்டியுள்ளார். தமிழ்நாட்டில் தேர்தல் நேரத்தில் அரசு நலத்திட்டங்களை நிறுத்தி வைத்த தேர்தல் ஆணையம் பீகாரில் மட்டும் மகளிருக்கு 10,000 ரூபாய் உதவித்தொகை வழங்க அனுமதித்தது ஏன் என்ற கேள்வி எழுந்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.